நாளைக்கு செவ்வாய்க்கிழமையோட ஏகாதசி திதியும் சேர்ந்து வருது. இது கூடவே காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நமக்கு அபிஜித் நட்சத்திர நேரமும் வருது. செவ்வாய்க்குரிய முருகப்பெருமானோட சேர்ந்து கிருஷ்ண பெருமானும் நமக்கு அருள் புரியக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நேரத்துல நம்ம கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அது நிச்சயமா நடக்கும்ங்கிறது ஐதீகம். 28வது நட்சத்திரமான இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்கள் கிட்ட கொடுத்தா அவர்களால தவறா பயன்படுத்த கூடுங்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகுல ஒளிச்சு வச்சதா நம்முடைய சாஸ்திரத்துல உள்ள புராண கதைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்துக்கு இடைப்பட்ட 24 நிமிட காலத்தை தான் நாம அபிஜித் நட்சத்திர நேரமா எடுத்துக்கிறோம். இந்த நேரத்துல நாம செய்ய வேண்டியது நம்ம பூஜை அறையில 2 நெய் விளக்கேத்தி முருகப்பெருமானையும் கிருஷ்ண பகவானையும் மனதார நினைச்சு நம்முடைய பிரார்த்தனைய இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லணும். இந்த நேரத்துல நாம நல்ல வேலை கிடைக்க அனுமன் மந்திரம் சொல்லலாம். கடன் சுமை குறையணும்னா மகாலட்சுமி மந்திரம், பணவரவு அதிகரிக்க குபேரர் மந்திரம். இப்படி உங்களுக்கு எந்த மந்திரம் தெரிஞ்சிருந்தாலும் இந்த நேரத்துல உச்சாடனம் செய்யலாம்.